இன்னைக்கு சொல்லிட்டதுனாலேயே சாதிவாரி கணக்கெடுப்பு வந்துடும் அப்படின்றது கிடையவே கிடையாது. நிச்சயமாக என்ன இவங்க ராமஜென்ம பூமியை தொடங்கி என்னென்ன சித்து வேலை பார்த்து இன்னைக்கு வரை அதை தாமதப்படுத்துகிறாங்களோ. have used caste census only as a political tool. As per Article 246 of the Constitution of India, the subject census is listed at 69 in the Union list in 7th schedule. எடுக்கிறது இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதின் நோக்கம் மக்களோட வாழ்நிலை என்னவாக இருக்கிறது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது தான் எடுக்கிறதோட நோக்கம். அப்போ அதை கணக்கே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது அது மறைமுகமாக ஜாதி பிளவு அப்படி இப்படிலாம் சொல்கிறது பச்சை அயோக்கியத்தனம். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடை நாங்கள் கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிட்டோம் சட்டம், நாங்கள் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னாங்க. இன்றைக்கி வரையும் அதை பற்றி எதாவது இருக்கா? 2030க்கு மேலே தான் இம்ப்ளிமெண்ட் ஆகுமா? அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு 2030-40 கூட ஆகலாம் அப்படின்றதான். ஆனால் அறிவிச்சு விட்டால் போதும். தமிழ்நாடு முதல்வர் சரியாக அந்த கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு. ஏன்னா தமிழ்நாடு கரெக்டாக அந்த பிரச்சனையை நுட்பமாக பார்க்கணும். பார்ப்பனிய பிரச்சனையை அதாவது 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துருக்கணும். 1931 சாதிவாரி கணக்கெடுப்பு, 2021 எடுக்கணும்னு சொன்னது எடுக்கலை. அடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பே இன்னைக்கு வரை தள்ளி போட்டு எப்போ எடுப்பாங்கன்னு சொல்லலை. இப்போ சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்கிற போது எப்போ எடுப்போன்னு இப்பயும் சொல்லலை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக இதை கொண்டு வருவோம். அது என் வாழ்நாள் லட்சியம். சாதிவாரி கணக்கெடுப்பு என் வாழ்நாள் லட்சியம்னு பேசினார். அரசியல் நடவடிக்கை மட்டும் அல்ல. ஆமாம், வெறும் அரசியலுக்காக நான் இதை பேசலை, வாழ்நாள் கனவு அப்படின்னு பேசினார். ரெண்டாவது அதோட அவர் நிற்கலை. நீ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து 50% மேல் இடஒதுக்கீடு போகக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. அந்த தீர்ப்பை நாங்கள் மாற்றுவோம். ये मेरे लिए राजनीति नहीं है, ये मेरे लिए लाइफ मिशन है, को छोड़ने वाला नहीं हूं मैं. और मैं गारंटी करके कह रहा हूं, जो कांचा जी ने कहा आप लिख लो, जाति जनगणना को कोई शक्ति नहीं रोक सकती है. பீகார் தேர்தலில் சாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சாரமாக இருக்க போகுது. சாதியின் பெயரால் கணக்கெடுப்பு கேட்பவர்கள் இந்த நாட்டை சாதியின் பெயரால் பிளவுபடுத்துகிறார்கள். அவங்கெல்லாம் அர்பன் நக்சல்ஸ் சொன்னார். मोदी ने पिछले 10 साल में सारी योजना ऐसी बनाई ताकि गरीबों में एक आत्मविश्वास पैदा हुआ है. और मेरे लिए तो इस देश का गरीब यही सबसे बड़ी जाति है, यही सबसे बड़ी बिरादरी है. अगर गरीब का भला हो गया, देश का भला अपने आप हो जाएगा. நகர்ப்புற நக்சல்கள் அப்படின்னு மோடி பேசினாரா இல்லையா? நீங்க எல்லாத்தையும் போய் சர்ச் பண்ணி பாருங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது இன்னைக்கு இந்திய அளவில் நேற்று மோடி தலைமையில் அறிவிச்சிருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. மிக முக்கியமாக முதல்வரும் இன்னைக்கு அதை பேசியிருக்காரு. இது பீகார் தேர்தலுக்கான நாடகமாக எப்படி திடீர்னு அடி பண்ணியிருக்கிறார் மோடி அப்படின்னு இருக்காரு. ஆனாலும் கூட திமுக கடத்த வெற்றின்னு கிளைம் பண்ணியிருக்காரு. எப்படி சார் பார்க்குறேன்? 2000 ஆண்டுகளாக இந்த நாட்டில் பெரும்பான்மை மக்களுக்கு சாதியின் பெயரால் அநீதி கொடுமையில் இழைக்கப்பட்டிருக்கு. ஒரு 100 ஆண்டு காலம் போராடி இன்னைக்கு தான் இந்த மக்கள்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு வர்ற சூழ்நிலையில் இந்த அறிவிப்பு வந்திருக்குதுன்றது இது ஒரு சமூக நீதி போராட்டத்திற்கு அந்த கொள்கைக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு தான் பார்க்குறேன். இன்றைக்கி பலரும் இதை கிளைம் பண்ணுறாங்க. பிஜேபி சொல்லுது, காங்கிரஸ் சொல்லுது, திமுக சொல்கிறாங்க. இன்னும் பல கட்சிகள் பிஜேபி கூட்டணியில் இருக்க கட்சிகள், நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு, பஸ்வான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த ஒன்றிய அரசின் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிவிப்பு என்பது தந்தை பெரியாருக்கும் அண்ணல் அம்பேத்கருக்கும் சாதி ஒழிப்புக்காக இங்கு போராடிய பல ஆயிரக்கணக்கான தோழர்களுக்கும் தான் இந்த வெற்றி என்பது சேரும் அப்படின்றதான் நான் கருதுறேன். ஏன்னா நான் காரணத்தோடு அதை நான் விளக்குறேன். ஓகே, அதாவது இன்னைக்கு நேற்று வரை பிஜேபி என்ன பேசுச்சு, மோடி என்ன பேசினார்? போன நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பாரத் ஜோடோ யாத்திரையெல்லாம் ராகுல் போயிட்டு வர்றாரு. போயிட்டு இந்த நாட்டோட மக்களோட நிலைமை என்ன அப்படின்றதெல்லாம் அவர் பார்க்குறாரு. அதற்கு முன்னாடி ராகுல் காந்தி
பாராளுமன்றத்தில் பேசுகிறார், போயிட்டு வந்தும் பேசுகிறார். ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் இருக்குது. ஒரு கட்டத்தில் அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, தமிழ்நாட்டை நீங்கள் ஒருபோதும் ஆள முடியாது. அப்போ ஒவ்வொரு தேர்தலையும் தமிழ்நாட்டில் பிஜேபியே வர முடியலை, மற்ற இடத்துல வர்ற பிஜேபி தமிழ்நாட்டிலேயே வர முடியலன்னு எல்லாம் வாட்ச் பண்ணுறாங்க. இப்போ இங்கே என்ன அரசியல் முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சமூக நீதி அரசியல். பார்ப்பனியத்தை அமுல்படுத்துகின்ற பார்ப்பனர்கள் அவர்கள் முன்வைக்கிற அரசியலை எதிர்த்து மீதி எல்லாரையும் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, சிறுபான்மையினர் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து இங்கே ஒரு அரசியல் முன்வைக்கப்படுது. இந்த அரசியல் மாடல் தான் போன தேர்தலில் வட இந்தியாவுக்கு போச்சு. அவர் முழுக்க முழுக்க போன தேர்தலில் ராகுல் காந்தியும் இந்தியா கூட்டணியும் பிரச்சாரம் செய்தது சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்றது தான். அதன் தொடர்ச்சியாக தான் போன தேர்தலில் பிஜேபி நிறைய இடம் ஜெயிக்க முடியாமல் போச்சு. காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள், இந்தியா கூட்டணி கட்சிகள் நிறைய இடத்துல வந்து ஜெயிச்சாங்க. அப்போ பிஜேபி இதில் அதெல்லாம் அனலைஸ் பண்ணுறாங்க. அனலைஸ் பண்ணி தான் இந்த விஷயத்தை இப்போ வந்து கொண்டு வராங்கன்றதான் விஷயம். இப்போ இவங்க இன்னைக்கு பிஜேபி நாங்கள் தான் கொண்டு வந்தோம்னு இன்னைக்கு கிளைம் பண்ணி எலெக்ஷனுக்காக கொண்டு போகிறதுக்கான ஒரு முயற்சியை பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலே இவங்க என்ன பேசுனாங்க, இவங்களோட வரலாறு என்ன, சமீபத்தில் பேசுனதா சொல்கிறேன். 2024 கடைசி பட்ஜெட்டில் ராகுல் காந்தி சொல்கிறாரு, அல்வா கிண்டி ஒன்றிய அமைச்சர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கொடுக்குறாங்க, இந்த அல்வாவையும் மேல் சாதிக்காரன் தான் கிண்டுறான், அதை சாப்பிட்றதும் மேல் சாதிக்காரன் தான் சாப்பிட்றான் அப்படின்னு சொன்னார். பத்திரிகையாளர் சந்திப்பின் போது அவர் கேட்டார், இங்கே எத்தனை பேர் நீங்கள் அப்பர் காஸ்ட் தவிர்த்து மீதி ஆட்கள் இருக்கிறீங்க, கை தூக்குங்கன்னார். யாரும் கிடையாது. இந்தியாவில் எல்லா துறையிலும் அப்பர் காஸ்ட் தான் நிரம்பி வழிகிறாங்கன்றது தெரியும். அது ஜுடிஷியரியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் அவங்க தான் இருக்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் கண்டுபிடிச்சு இதிலிருந்து தீர்வாக எல்லா மக்களுக்குமான பிரதிநிதித்துவம் அப்படின்றத வைக்கிறது தான் சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு. அப்போ இந்த கோரிக்கையெல்லாம் இந்தியா கூட்டணி கட்சிகள், திமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாரும் முன்வைக்கிற போது அனுராக் தாக்கூர் பிஜேபி தலைவர் அவர் என்ன சொன்னார், நல்லா எல்லாத்தையும் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க, சாதி தெரியாத பையன்லாம் சாதியை பற்றி பேசுகிறான் அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னார். ஏன்னா அவங்க அப்பா இந்து, அம்மா கிறிஸ்டின், தாத்தா பார்சி, பாட்டி இந்து, அப்படி ஒரு ஃபேமிலியிலேருந்து அவர் வந்திருக்கிறாரு. அதனால இவன் சாதி கெட்ட பையன் அப்படின்னு ராகுல் காந்தியை கேவலமாக பேசுனது பிஜேபி. அந்த ட்வீட் எடுத்து அனுராக் தாக்கூரோட ட்வீட் எடுத்து தான் பக்கத்தில் பகிர்ந்தது மோடி. இன்னொன்று முக்கியமாக மோடி சொன்னார், சாதியின் பெயரால் கணக்கெடுப்பு கேட்பவர்கள் இந்த நாட்டை சாதியின் பெயரால் பிளவுபடுத்துகிறார்கள், அவங்கெல்லாம் அர்பன் நக்சல்ஸ்ன்னு சொன்னார், நகர்ப்புற நக்சல்கள் அப்படின்னு மோடி பேசினாரா இல்லையா? நீங்க எல்லாத்துலயும் போய் சர்ச் பண்ணி பாருங்க. இன்னொன்னு அவர் அடிச்சாரு, இந்த நாட்டில் 4 ஜாதி தான் இருக்கு, ஒன்று ஏழை ஜாதி, இன்னொன்று பெண்கள் ஜாதி, இன்னொன்று இளைஞர்கள் ஜாதி, விவசாயிகள் ஜாதி, இந்த 4 ஜாதி தான் இருக்கு, இந்த 4 ஜாதியை முன்னேற்றினா போதும்னு பேசினாரு. இன்னைக்கு அதே வாய் ஏன் மாறி பேசுறதுதான் நம்ம கேள்வி. அதான் இப்போ குழப்பமா இருக்கு. அதே வாய் மாறி பேசுறதுக்கான அடிப்படை 2-3 விஷயம் இருக்கு. பீகார் தேர்தலில் சாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சாரமாக இருக்க போகுது, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏற்கனவே அந்த மாநிலம் இந்த கோரிக்கையை முன் வச்சு நிதிஷ்குமார் ஒரு கணக்கெடுப்பெல்லாம் எடுத்து ஓபிசி 65% இருக்காங்கன்னு வேற சொல்லிட்டார். ஒன்று. ரெண்டாவது, பகல்காம் தாக்குதல். இந்த தாக்குதலில் மோடி அரசின் முகமூடி கிழிஞ்சு போச்சு. ஏதோ காஷ்மீர் பிரச்சனையை தீர்த்திட்டோம், மோடி ரொம்ப வலிமையான ஆள் அப்படின்றது. பாதுகாப்பில் கோட்டை விட்டது, உளவுத்துறை கோட்டை விட்டது, எல்லாமே ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது எப்படி இவ்வளோ தூரம் தாண்டி தாக்குதல் நடத்தி தப்பிச்சு போனாங்க, இப்படி பல கேள்விகள் பகல்காம் தொடர்பாக எழுந்து அதுலேயும் மோடி கவர்மெண்ட் கீழே போயிடுச்சுது. மூணாவது விஷயமாக நான் முக்கியமாக பார்க்குறது கொண்டு வந்ததுக்கு காரணம், இப்போ ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் அவங்க இந்த காரணத்தை மட்டும் வச்சு கொண்டு வர மாட்டாங்க, தாண்டி காலத்தை தாண்டி அவங்க யோசிக்கக்கூடிய அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ். அவங்க என்ன நார்த் இந்தியாவில் ஒரு முயற்சியை பண்ணாங்கன்னா எலெக்ஷனில், அதாவது அங்கே உள்ள ரீஜனல் பார்ட்டிஸ், இப்போ உத்தரப்பிரதேசம் எடுத்தால் அகிலேஷ் யாதவ், மகாராஷ்டிராவில் எடுத்துக்கிட்டால் அங்கே சிவசேனா கட்சி, வெஸ்ட் பெங்காலில் மம்தா, தமிழ்நாட்டில் திமுக, இப்படி பல கட்சிகள் ரீஜனலாக இருக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அங்கே உள்ள மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய கேஸ்ட்டு அவங்கள ஓரளவு பிரதிநிதிப்படுத்துவ மாதிரி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கால்குலேஷன் எடுத்துக்கிட்டு, இப்போ இந்த மெஜாரிட்டி கேஸ்ட் இப்போ ஊபியில் எடுத்துக்கிட்டால் யாதவ்,
இப்போ ராஜஸ்தான் போன்ற சில மாநிலம் ஜாட்டு, குஜராத்தில் பட்டேல், இப்படி இருக்கிறாங்க. அப்போ ஊபியில் என்ன செய்கிறதுனா, யாதவ் தவிர்த்து மீதி ஓபிசி, எஸ்சியில் வந்து எஸ்சியில் டாமினண்ட்டிங்காக ஒரு ஜாதி இருக்கும், அந்த ஜாதி தவிர்த்து மீதி எல்லா ஜாதியும் ஒருங்கிணைக்கிறது. இப்போ அதே போல் இங்கே ஜாட் வந்து ஒரு மாநிலத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எதிரானவங்களாம். குஜராத்தில் பட்டேலை மட்டும் விட்டுட்டு பட்டேலுக்கு எதிராக மற்ற சாதி அனைவரையும் ஒன்று திரட்டுறது. அப்போ ஓபிசியில் எது டாமினன்ட் கேஸ்ட்டாக இருக்கிறாங்களோ அவங்கள தவிர்த்து, இப்போ ஒரு 100 பேர் இருக்கிறாங்க ஓபிசியில் அப்படின்னா, ஒரு டாமினன்ட் கேஸ்ட்டில் வந்து 35 பேர் இருப்பாங்க. மீதி ஆட்கள் 65 பேர் வேறு ஓபிசியாக தான் இருப்பாங்க. இப்போ இந்த ஒரு கம்யூனிட்டியை விட்டு அதுக்கு எதிராக மீதி எல்லாரையும் திரட்டுறது இப்படின்ற ஒரு ஃபார்முலா வந்து கையாண்டு பல இடங்கள் அதை ஜெயித்தாங்க. போன தேர்தலில் என்னாச்சுன்னா, ராகுல் காந்தி இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தமிழ்நாட்டு அரசியலை பார்த்துட்டு தந்தை பெரியாரால் வழிநடத்தப்பட்ட தமிழ்நாட்டில் சோசியல் ஜஸ்டிஸ்ன்ற என்னவா இருக்குது, ஓபிசி எஸ்சி எஸ்டி எல்லாத்தையும் சேர்த்து மைனாரிட்டி எல்லாத்துக்கும் ரிசர்வேஷன், இன்டர்னல் ரிசர்வேஷன் எல்லாம் முஸ்லீமுக்கு அருந்ததிற்கு எல்லாம் கொடுத்து இங்கே ஒரு வார அரசியல் வந்து உருவாகிருக்குது. இங்கே வந்து ஆன்டி பிஜேபி, ஆன்டி ஆர்எஸ்எஸ், ஆன்டி பிராமின்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் வந்து இயல்புலே இருக்குது. இந்த அரசியலை பெரியார் உருவாக்கினார். இப்போ இந்த அடிப்படையிலான ஒரு கால்குலேஷனை வச்சு சோசியல் ஜஸ்டிஸ்ன்றது தான் போன தேர்தலில் தீவிரமாக ராகுல் காந்தி பண்ணார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக இதை வந்து கொண்டு வருவோம், அது என் வாழ்நாள் லட்சியம், சாதிவாரி கணக்கெடுப்பு என் வாழ்நாள் லட்சியம்னு பேசினார். அரசியல் நடவடிக்கை மட்டும் அல்ல. ஆமாம், வெறும் அரசியலுக்காக நான் இதை பேசலை, வாழ்நாள் கனவு அப்படின்னு பேசினார். ரெண்டாவது, அதோட அவர் நிற்கலை. நீ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து 50% மேல் இடஒதுக்கீடு போகக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. அந்த தீர்ப்பை நாங்கள் மாற்றுவோம், அதை தாண்டி ரிசர்வேஷன் போகும் அப்படின்னு அவர் வந்து பேசினார். அதோட விளைவு அந்த சமூக நீதி கொள்கைக்கான ஆதரவு ஏற்கனவே ரொம்ப கீழே இருந்த காங்கிரஸ் மேலே வந்துச்சு. பிஜேபி மெஜாரிட்டி பெற முடியாமல் போச்சு. பிஜேபிக்கு மெஜாரிட்டி வரல. இன்றைக்கி இந்தியா கூட்டணி இவ்வளோ டஃப் ஃபைட்டை வந்து நாடாளுமன்றத்துலேயும் ராஜ்யசபாவிலையும் கொடுக்குறாங்கன்னா இந்த கொள்கையை அவங்க பேசுனது அப்படின்ற தீவிரமாக பேசுனது தான் இந்த அளவுக்கு வெற்றிக்கான காரணம். இதை சர்வே பண்ணி முன்னுணர்ந்த ஆர்எஸ்எஸ் இனிமே அவங்க இந்த ஓபிசி, மைனாரிட்டி, எஸ்சி எஸ்டி எல்லாரும் சேர்ந்தால் அவங்க தான் மெஜாரிட்டி மக்கள் தொகை. இப்போ அந்த அரசியல் இன்னும் தீவிரமாக அவங்ககிட்ட போச்சுன்னா இது ஏற்கனவே பண்ண அரசியலை பண்ண முடியாது. ஓபிசி கேஸ்ட்டில் ஒரு கேஸ்ட்டுக்கு எதிராக மற்ற கேஸ்ட்டை திரட்டுறது அப்படின்றத செய்ய முடியாது. எல்லாருக்குமான சமூக நீதி அவங்க பேசுகிறாங்க. அதுக்கு முக்கியமான ஒரு கோரிக்கையாக சாதிவாரி கணக்கெடுப்பு முன்வைக்கிறாங்க. அதனால் வந்து நம்ம இனிமேல் வேறு வழி கிடையாது. அடுத்து இந்த தேர்தலுக்கு மட்டும் இல்லை, பீகார் தேர்தலுக்கு மட்டும் இல்லை, அடுத்து வரக்கூடிய 2029 தேர்தலுக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக நாடு முழுவதும் கொண்டு வந்து நிறுத்தப்படும். அது கடைசியில் நம்மளுக்கு தேர்தல் நெருக்கடியாக வந்து மாறும். அதனால் இப்போ நம்ம வந்து வேறு வழி இல்லை, இப்போ அனௌன்ஸ் பண்ணி அந்த கிரெடிட்டை நம்ம எடுத்துடலாம் அப்படின்ற நோக்கத்தில் வந்து பிஜேபி இதை பண்ணியிருக்குது. ரெண்டாவது, அவங்க வந்து டைம் லிமிட் சொல்லலை. எப்போ ஆரம்பிக்கிறாங்க, இதான் அந்த சூச்சமே. தமிழ்நாடு முதல்வர் சரியாக அந்த கேள்வியை வந்து முன் வச்சிருக்கிறாரு. ஏன்னா தமிழ்நாடு கரெக்டாக அந்த பிரச்சனையை நுட்பமாக பார்க்கணும், பார்ப்பனிய பிரச்சனையை. அதாவது 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருக்கணும், 1931 சாதிவாரி கணக்கெடுப்பு, 2021 எடுக்கணும்னு சொன்னது எடுக்கலை. அடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பே இன்னைக்கு வரை தள்ளி போட்டு எப்போ எடுப்பாங்கன்னு சொல்லலை. இப்போ சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்கிற போது எப்போ எடுப்போன்னு இப்போயும் சொல்லலை. இதுக்கு முன்னாடி போன தேர்தலுக்கு முன்னாடி அமித்ஷா என்ன சொன்னார்னா, 2024 தேர்தலில் நாங்கள் ஜெயிச்சு வந்தோடனே வேலையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான்னார். இன்றைக்கி வரை மக்கள் தொகை கணக்கெடுப்பு இதால் பேச்சிருக்கா? கிடையாது. அதே போல் போன தேர்தலுக்கு முன்பாக பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடை நாங்கள் வந்து கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிட்டோம் சட்டம், நாங்கள் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னாங்க. இன்றைக்கி வரை அதை பற்றி எதாவது இருக்கா? 2030க்கு மேலே தான் இம்ப்ளிமெண்ட் ஆகுமா? அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு 2030-40 கூட வந்து ஆகலாம் அப்படின்றதான். ஆனால் அறிவிச்சு விட்டால் போதும். அப்போ இப்போ பிரச்சனைன்றது வந்து ஒரு அறிவிச்சு 10 வருஷம் தள்ளிட்டோம்னா இதுக்கடையில் அரசியல் சட்டத்தை நம்ம மாற்றிடலாம். இந்த நாடே வந்து பார்ப்பனிய வைதிக இந்து நாடாக நம்ம அறிவிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த கோரிக்கை எங்கே வரப்போகுது? அது மனு தர்ம அடிப்படையில் இந்த நாடே வந்து போயிடும். அதனால் வந்து அறிவிச்சு விடுறதான இது வந்து நம்ம ஆர்எஸ்எஸோட கன்சல்ட் பண்ணி அறிவிச்சு விட்ருவோம், அது கிடக்கட்டும். பொலிட்டிக்கலாக வந்து இவங்க மைலேஜ் எடுக்க முடியாது, அடுத்த கோரிக்கையை வைக்க முடியாது, அதான் சொல்லிட்டோம்னு சொல்லி பீகார் தேர்தலுக்கு சொல்லலாம், அடுத்த தேர்தலுக்கு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த எண்ணத்தில் தான் இவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. உண்மையாக நடத்தும் நோக்கம் இவர்களுக்கு இல்லைன்னா இப்போ டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணணும் ஒன்று. அப்போ என்ன செய்யணும்?
இந்தியா கூட்டணி கட்சிகளோ மக்களோ நாடு முழுவதும் உள்ள ஓபிசி எஸ்சி எஸ்டி அசோசியேஷன் மைனாரிட்டி எல்லாமே களத்தில் இறங்கி இம்மிடியேட்டாக பண்ணுன்ற தீவிரமான போராட்டத்தை உடனே நடத்து அப்படின்றத அறிவிக்கணும். அப்படி ஒரு நெருக்கடி பண்ணால் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். அடுத்த ஸ்டேஜுக்கு போனால் பார்ப்பனியம் தன்னோட சூழ்ச்சியை பண்ணும். என்ன பண்ணுவான்னா முறையான கணக்கெடுப்பு பண்ண மாட்டான். நிறைய இதை மறைக்கிறதுக்கான எல்லா பித்தலாட்டு வேலையும் அவங்க செய்வாங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சு அதை வந்து திருத்துவாங்க. திருத்தி அவங்களுக்கு வேண்டிய ரிசல்ட்டை வந்து வெளியிடுவாங்க. இது எல்லாம் வந்து நடக்கும். அதனால் சாதிவாரி கணக்கெடுப்பு உடனே நடத்தப்பட வேண்டும். மக்கள் தொகை சாதிவாரி கணக்கெடுப்பு ரெண்டும் இம்மிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணணும். அது வெளிப்படைத்தன்மையோடு நடத்தப்பட வேண்டும் அப்படின்றத சொல்லி ஆன்லைனில் மேக்ஸிமம் ரிஜிஸ்டர் பண்ணி ஓப்பனாக அந்த டாக்குமெண்ட் சுட் பி இன் பப்ளிக் ஃபோரத்தில் வந்து எல்லாரோட விவரங்கள் வந்து இதில் போடு. என் ஆதார்லேருந்து கண் கைவிரி கயிறு எல்லாத்தையும் நீ எடுத்துட்டேன், கைரேகையிலேருந்து கண்வெளி வரை எடுத்துட்டேன், அப்புறம் என்ன மீதம் இருக்குது? அதனால் நேரடியாக ஆன்லைனில் எடுக்கப்பட்டு மீதம் மக்களிடம் சேகரிக்கும் விவரங்களும் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆன்லைனில் போட்டுருணும். எல்லா மக்களும் பார்த்து அதை முடிவு பண்ணி அதுலேருந்து ஒரு கருத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தணும். அதனால் வெளிப்படைத்தன்மை வேணும். உடனே துவங்கணுன்ற கோரிக்கையை வந்து வச்சு இமிடியேட்டாக களத்தில் இறங்கி போராட வேண்டிய தேவையும் அவசியம் இருக்குது. அடுத்த விஷயம், இதுக்கு எதிரான ஒரு ஆர்கியூமெண்ட்டை வந்து வைக்கிறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் சாதி ரீதியாக பிளவுகள் அதிகரிக்கும், நாட்டை சாதி ரீதியாக பிளக்குறீங்களா அப்படின்னு இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு குரூப் கலைந்து இருக்கு. அதில் சிலர் வந்து இது வந்து பயங்கரவாத நடவடிக்கை போல் வந்து சித்தரிக்கிறாங்க. நாங்கள்லாம் சாதி கேட்டால் நான் வந்து சொல்ல மாட்டேன், நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி இதுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம். இது எப்படி நடக்குதுன்னா, 1981 குஜராத்தில் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக அங்கே மிகப்பெரிய அளவில் போராட்டம் வன்முறை வந்து தொடங்கப்பட்டது. அதற்கு பிறகு விபி சிங் ஆட்சியில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான 27% இடஒதுக்கீடு பிஜேபியும் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஆதரவோடு இருந்த விபி சிங் கட்சி கொண்டு வரும்போது மண்டல் கமிஷன் அப்படின்னு வருது. மண்டல் கமிஷன் வரும்போது தான் கமண்டல் ராம ஜென்ம பூமி என்ற விஷயத்தை ஆர்எஸ்எஸ் விஹெச்பி மூலமாக முன்னெடுக்கிறது. அப்போ தான் அத்வானி வந்து சோம்நாத்திலிருந்து ரத யாத்திரை வந்து தொடங்குறாரு. தொடங்கி இந்த கோரிக்கையில் ஓபிசி மக்களின் கோரிக்கை, எஸ்சிஎஸ்டி மக்களின் கோரிக்கை, இடஒதுக்கீட்டு கோரிக்கை இதெல்லாம் காலி பண்ணுறதுக்காக தான் ராமர் கோயில் மூவ்மெண்ட்டை பெரிய அளவில் கொண்டு வந்து அதை ப்ரொஜெக்ட் பண்ணி அதில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இந்த விஷயங்கள் இடையில் அதுக்கப்புறம் ஓபிசி கட்சிகள் எஸ்சிஎஸ்டி கட்சியெல்லாம் பிஜேபியோடு சேர்ந்து நீர்த்து போயிடுச்சு. மீண்டும் இன்னொரு ரவுண்டு அது திரும்புது. ராமர் கோயிலெலாம் ஒன்றும் ஆகலைன்னு ஆன பிறகு மீண்டும் சமூக நீதி அரசியல் அது தமிழ்நாட்டிலேருந்து தான் திரும்ப போய் இப்போ வட இந்தியாவில் பரவ தொடங்கி இருக்கிறது. அங்கேருந்து இங்கே வந்து பார்க்குறவங்க கூட சவுத்து ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இன்றைக்கி அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து அரசியலை முன்னெடுத்துட்டு போகிறாங்க. அப்போ அவங்க வைக்கிற வாதம் சாதியை கேட்பது நாட்டை சாதி ரீதியாக பிளவுபடுத்தி விடும். அதுக்கு நம்ம பதில் என்னென்னா, இதுவரை அப்படி பிளவாகாமல் இருக்கா, சாதியாக இல்லாமல் இருக்கா? எந்த ஒரு கிராமத்துக்கும் போங்க, எங்கேயாவது இந்தியாவில் எல்லா சாதியும் சேர்ந்து வாழ்கிற இடம் இருக்குது சொல்லுங்கள். ஒரு கிராமத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஓபிசி கம்யூனிட்டி அதில் ஒரு சாதி ஒரு இடத்துல இருப்பாங்க, அடுத்த சாதி இன்னொரு இடத்துல இருப்பாங்க, எஸ்சி தனியாக இருப்பாங்க, எஸ்சியிலே உள்ள சாதிகள் தனித்தனியாக இருப்பாங்க, அக்ரகாரம் தனியாக இருக்கும், அக்ரகாரம் ஊர் சேரி இப்படின்னு தான் எப்பயுமே பிரிஞ்சிருக்கே தவிர எப்பயுமே ஒன்றா இன்றைக்கி வரை கிடையாது. இது மாத்திரக்கு ஏதாவது முயற்சி யாராலும் பண்ணியிருக்காங்களா? அப்போ இன்றைக்கி சாதி ரீதியாக பிளவு ஏற்படுத்துகிறார்கள் சாதியை கேட்பதன் மூலமாக அப்படின்னு சொல்கிறவெல்லாம் யாருன்னா, ஓபிசி சொல்கிறானா, எஸ்சிஎஸ்டி சொல்கிறானா, மைனாரிட்டி சொல்கிறாங்களா? அதெல்லாம் கிடையாது. அப்பர் காஸ்டில் இருந்துக்கிட்டு இதுவரை இந்த நாட்டின் எல்லா சுகங்களையும் அனுபவித்த, எல்லா வளத்தையும் அனுபவித்த அந்த 10% தான் இப்போ திரும்ப வந்து பேசுகிறாங்க. ஏன்னா 10% இருப்பு பறி போயிடும். இப்போ இடபிள்யூஎஸ் இது பிரச்சனை ஆகாதா? அதான் இப்போ இடபிள்யூஎஸ் வந்து நீ இதுவரை என்ன சொல்லிட்டு வந்த, பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் பார்ப்பனிய கூட்டம் எல்லாம் மெரிட்டில் வரலைன்னா இந்த நாடு வந்து கெட்டு போயிடும், இடஒதுக்கீடு இப்படி வர்றது வந்து தவறான விஷயம் அப்படின்னு பேசிக்கிட்டே வந்தவன் 2019 எலெக்ஷனுக்கு முன்னாடி திடீர்னு வந்து மேல் சாதியினருக்கான இடஒதுக்கீடு, அது மேல் சாதி ஏழைன்னு சொல்கிற ஏழை கிடையாது, மேல் சாதிக்காரர்களுக்கான இடஒதுக்கீடு, வரலாற்று ரீதியாக ஒடுக்குமுறைக்கு ஆளாகாத மேல் சாதிக்காரர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்தான். இன்றைக்கி எஸ்சிஎஸ்டி ஓபிசியை விட பாதி மார்க் கீழே வாங்குறவன் ரயில்வேலேருந்து எல்லா வேலைக்கும் வந்து போயிடுறாங்க. அப்போ இதுவரை தகுதி திறமை நீ பேசிக்கிட்டு என்னடா ஆச்சு அப்போ அப்படின்றதுக்கு இதுவரை பதில் கிடையாது. ஏன்னா பார்ப்பனியன்றது எப்படி வேணாலும் மாறுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி புத்தர் காலத்தில் இங்கே தீவிரமாக மாட்டுக்கறியெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவன் புத்தர் புலால் உண்ணாமையை வலியுறுத்தி அது பெரிய மதமாக வளர்ந்தனையும்
இவன் மறுபடியும் நான்வெஜ் சாப்பிட்றத விட்டு நானும் புத்தரை போலதான் போய் புத்த மதத்தை அழித்து இவன் அதை எடுத்துக்கிட்டான், நானும் சைவம்னு. அப்படி காலங்காலம் அவங்க மாறியே வந்திருக்கிறாங்க. அதோட தொடர்ச்சியாக தான் இது. அதுக்கு முன்னாடி 2019க்கு முன்னாடி வரை இடஒதுக்கீடுக்கு எதிராக தீவிரமாக பேசிட்டு வந்த அந்த குரூப்பெல்லாம் 2019 மறுபடியும் இடஒதுக்கீடு அவர்களுக்கு வாங்கிட்டாங்க. இன்றைக்கி அவங்க எப்படி அதை பேசுகிறேன், நீ சொல்கிறே ஜாதியால் பிளவுபடுத்துகிறன்னா 2019 10% இடஒதுக்கீடு மேல் சாதிக்கு சாதியாக பிளவுபடுத்துறது இல்லையா? அன்னைக்கு வாய மூடிட்டு இருந்த மேல் ஜாதிக்காரன்லாம் அன்றைக்கி பேசவே இல்லை, சொல்லணும்ல. அன்னைக்கு வந்து 10% ரிசர்வேஷன் கூடாது, ஜாதியின் பேரலால் எப்படி ஏதோ கொடுக்குறீங்க, இதுவரை கொடுத்ததை தப்பு, இப்போ கொடுக்குறது அதை விட தப்புன்னு எந்த பிராமின் பேசுனாங்க? எந்த பிராமின் சங்கம் எதிர்த்து, எந்த அப்பர் காஸ்ட் சங்கம் எதிர்த்து? யாருமே எதுக்கலை. அவனுக்கு வேணும்னா இப்போ என்ன பிரச்சனைன்னா, இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிற நோக்கம் என்னங்க? நோக்கம் என்ன? நோக்கம் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த நாட்டில் ஏற்றத்தாழ்வான நிலையில் மக்கள் இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர்கிட்ட பணம் குவிஞ்சு கிடக்கு, கொஞ்சம் பேர் சமூக செல்வாக்கோடு இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர்கிட்ட மூலதனம் இருக்குது, கொஞ்சம் பெரும்பான்மை மக்களுக்கு இந்த நாட்டில் எந்த வசதியும் போய் சேரலை. அவங்களுக்கு இன்றைக்கி வரையும் 3 வேளை சாப்பாடுன்றதே கனவாக இருக்குது, வேலை கனவாக இருக்குது, படிப்பு கனவாக இருக்குது, நல்ல ஆரோக்கியமான உணவு, எல்லாமே மருத்துவ சேவை எதுவுமே இல்லாமல் இருக்குது. அப்போ இதுக்கான ஏன் போய் சேரலை, ஏன் மக்கள் பின்தங்கி இருக்காங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறாங்க அப்படின்ற விவரத்தை கேட்காம தெரியாமல் நீங்கள் எப்படி அவங்களுக்கு ஸ்கீம் எல்லாம் கொடுப்பீங்க சொல்லுங்கள்? இடஒதுக்கீட்டிலேருந்து மற்ற விஷயம் அவங்களை எப்படி முன்னேற்றுவீங்க? இப்போ நோய் நாடி, நோய் முதல் நாடி, நோய்க்கான கூறுகள் காரணங்கள் என்னென்னு ஆராய்ஞ்சால் தானே மருந்து தர முடியும். இவன் என்ன சொல்கிறான்னா, நோய்க்கான காரணத்தை நீ டெஸ்ட்டே பண்ணாதன்றான். ஒரு டாக்டர்கிட்ட போனால் எனக்கு உடம்பு பிரச்சனை டாக்டர், எனக்கு வந்து காய்ச்சலாக இருக்குது, இல்லை வந்து எனக்கு செஸ்ட் பெயினாக இருக்குது, வேறு கிட்னியில் வந்து பிரச்சனை ஏதோ இருக்குது, ஏதோ எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா முதல்ல டாக்டர் என்ன செய்வார்? முதல்ல போய் செக் பண்ணி டெஸ்ட் எடுத்து ஸ்கேன் பண்ணு அல்லது பிளட் டெஸ்ட் பண்ணு, என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிப்பான், கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் மருந்து தருவான். இதான முறை. இப்போ நீங்கள் சாதி ரீதியாக எந்த அடிப்படையில் சாதி கணக்கெடுப்பு வெறும் சாதி வாரி மட்டும், சாதி கேட்குறது மட்டும் கிடையாது, அந்த சாதி ரீதியாக மக்கள் பொருளாதார ரீதியாக எப்படி பின்தங்கியிருக்காங்க, கல்வி ரீதியாக எப்படி பின்தங்கியிருக்காங்க, சமூக ரீதியாக எப்படி பின்தங்கியிருக்காங்க, அவங்களுக்கு வீடு இருக்கா, அவங்கள்ட்ட கார் இருக்கா, பைக் இருக்கா, ஏதாவது வசதி இருக்கா, வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கா, ஏசி இருக்கா, இப்போ எல்லா விஷயத்தையும் சேர்த்து கணக்கில் எடுக்கிறதான். அப்போ கணக்கில் எடுக்கிற போது தனிப்பட்ட நபராக பின்தங்கி இருக்காரா, இல்லை ஒரு சமூகம் என்ற அடிப்படையில், சாதி என்ற அடிப்படையில் உரிமை மறுக்கப்பட்டு இருக்கிறாரா அப்படி? ஏன்னா இந்தியாவில் மூலதனம் 96% அப்பர் காஸ்ட்டாக தான் இருக்குது. இங்கே முதலாளித்துவமே சாதிய முதலாளித்துவம் தான் இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. அப்போ இந்த அடிப்படையில் வந்து ஒரு சாதிவாரி கணக்கெடுப்புனா சமூக பொருளாதார அரசியல் நிலை எல்லாத்தையும் கணக்கெடுக்கிறது. அப்படி கணக்கெடுக்கிற போது யார் பின்தங்கி இருக்கிறாங்களோ, மிகவும் பின்தங்கி இருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள ஓபிசியில் சில சாதி முன்னேறி இருக்கும், சில சாதி முன்னேறி இருக்காது, எஸ்சியில் சில பேர் முன்னேறி இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் கணக்கெடுப்படுத்தானா யார் இப்போ அருந்ததிற்கு உள் ஒதுக்கீடு கொடுத்தாங்க, மற்ற எஸ்சியில் உள்ள 2 கம்யூனிட்டியோட கம்பேர் பண்ணும்போது அவங்க பின்தங்கி இருக்காங்க, அது சரி. உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்கில் வன்னியருக்கான இடஒதுக்கீடு எப்படி ரத்து பண்ணாங்க? உங்கள்கிட்ட சயின்டிஃபிக் டேட்டா கிடையாது, டேட்டா புள்ளி விவரம் இல்லாமல் நீங்கள் எப்படிங்க ரிசர்வேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு அவங்க காலி பண்ணுறாங்க. அதான் இடபிள்யூஎஸ் வந்து கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, அதை சுப்ரீம் கோர்ட் கேட்கலன்றதை நம்ம தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணுறோம். ஓபிசி எஸ்சி எஸ்டிக்குனா இந்த நாட்டோட அளவுகோல் ஒன்று, சுப்ரீம் கோர்ட்டோட அளவுகோல் ஒன்று, ஆனால் அப்பர் காஸ்ட்னு வரும்போது அதெல்லாம் வராது அப்படின்றதான். இப்போ நீங்கள் எடுக்கிறது, இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதின் நோக்கம் வந்து மக்களோட வாழ்நிலை என்னவாக இருக்கிறது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது தான் எடுக்கிறதோட நோக்கம். அப்போ அதை கணக்கே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்து அது மறைமுகமாக ஜாதி பிளவு அப்படி இப்படின்லாம் சொல்கிறது வந்து பச்சை அயோக்கியத்தனம். எடுத்தால் 10% இருக்கக்கூடிய மக்கள் அவன் தான் இந்த நாட்டில் எல்லாத்தையும் அனுபவிக்கிறான், மீதியெல்லாம் அந்த மற்ற மக்களுக்கு அந்த உரிமைகள் மறுக்கப்படுது அப்படின்றத நேரடியாக தெரிஞ்சிடும். தெரிஞ்சிட்டா எங்களுக்கான உரிமை என்ன அப்படின்னு எல்லா மக்களும் கேட்பாங்க. 50% இடஒதுக்கீடு என்பது அதையும் தாண்டும் பல்வேறு விஷயங்கள் கோரிக்கையாக வரும் அப்படின்றதுனால தான் இதுவரை அவங்க தள்ளி போட்டே வந்தாங்க. இப்போ தள்ளி போட முடியாத ஒரு நிலைமைக்கு வந்து மோடி அரசாங்கம் வந்துடுச்சு. அதன் தொடர்ச்சியாக தான் பண்ணுறாங்க. இப்போ ஒரு கல்லூரியில் இல்லை தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரியில் பெண்கள் மாணவிகள் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க அப்படின்னு கணக்கெடுப்படுத்தா இது வந்து ஆண்களையும் பெண்களையும் நீ பிளவுபடுத்துகிற அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை.
பெண்கள் கணக்கெடுப்படுத்த இவ்வளோ பெண்கள் தான் படிக்கிறாங்க, ஆனால் இவ்வளோ மக்கள் தொகை இருக்குது. இப்போ இவ்வளோ பேர் படிக்கிறதுக்கு வரல. ஸ்கூலில் எவ்வளோ பேர் படித்தாங்க, ஸ்கூலில் 1,00,000 பேர் படித்தாங்க, அதில் 70,000 பேர் தான் வந்துடுறாங்க, 30,000 பேர் கல்லூரிக்கு வரல. இந்த கணக்கெடுப்பு எடுத்தால் தானே அவங்கள கொண்டு வர்றதுக்கான வேலை செய்ய முடியும். கணக்கெடுப்பே கூடாது அப்படின்னா, நோயவே கண்டுபிடிக்கக்கூடாதுன்னா தீர்வுக்கு எப்படி போக முடியும்? அப்போ இவர்கள் தடுத்து வைப்பதில் நோக்கம் என்ன? இன்றைக்கி சாதி பிளவு பிரச்சனை இல்லாமல் இருக்கா? யார் வந்து ஜாதி மீறி இன்றைக்கி வந்து கல்யாணம் பண்ணுறா? ஜாதி மீறி கல்யாணம் பண்ணவங்க நிலைமை என்ன? இப்போ தானே கண்ணகி முருகேசன் கேஸ் வந்துச்சு. கூட்டு வந்து அவங்க குடும்பத்தாலே ஊரே சேர்ந்து காதில் வந்து விஷத்தை ஊற்றி கொண்டாங்களா இல்லையா? போன வாரம் தானே தீர்ப்பு வந்துச்சு. இவங்க அவன் அப்பா அம்மா கொடுக்குற காசில் அவன் பைக் வாங்கி ஓட்டுறான், அதை போய் வெட்டுறான். நீ இந்த ஜாதிக்கார எப்படி பைக் ஓட்டலான்னு? ஸ்கூலில் மார்க் கூடுதலாக வாங்கினா நாங்கள் நேரில் வெட்டலையா? ஜாதி மாதிரி திருமணம் பண்ணால் எவ்வளவு வெட்டுக்குத்து நடக்குது. இன்றைக்கி எல்லாத்தையும் ஏற்றுக்கிறான்னா ஜாதி யாருமே பார்க்குறதா? எங்கே பார்க்காம இருக்கா? எங்கே படித்த இடத்துல தான் இன்னும் அதிகமாக இருக்குது. யூனிவர்சிட்டி காலேஜில் கூடுதலாக இருக்குது. இப்போ பிரச்சனை என்னென்னா, இந்த நாட்டில் பிரதமர் அலுவலகம், குடியரசுத் தலைவர் அலுவலகம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐஐடி, ஐஐஎம், ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, உளவுத்துறை, வெளிநாட்டு தூதர்கள், துணைவேந்தர்கள் எல்லாத்துலேயும் 10% இருக்கக்கூடிய அப்பர் காஸ்ட் எல்லாத்துலேயும் 90% மேலே இருக்கான். மற்றவங்களாம் இல்லவே இல்லை. இதுக்கு இதுவரை இடஒதுக்கீடு கூட கிடையாது. இதுவரை வந்து இந்த நான் சொல்கிற எந்த போஸ்ட்டுக்கும் இடஒதுக்கீடே கிடையாது. இப்போ அதை கேட்டு போராட வேண்டியிருக்கு. ரெண்டாவது, இந்தியாவில் 1% தான் அரசு வேலையே, மீதி 99 தனியார் ஆயிடுச்சு. இப்போ தனியார் துறையில் இடஒதுக்கீடு அப்படின்றத இன்றைக்கான சமூக நீதி, அதை நோக்கி பேசணும். இப்போ நம்ம ஒரு இடஒதுக்கீடான ஒரு பலன் வர்றதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டினால் 100 வருஷமாக அமலில் இருக்குது. ஆனால் ஓபிசிக்கெல்லாம் கிட்டத்தட்ட 2000 தான் நார்த் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அவன் ஏன் பின்தங்கியிருக்கான்னு தெரியுது இல்லை. இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகி ஒரு 20 வருஷத்துக்குள்ளே 25 வருஷத்துக்குள்ளே வந்து அதை ஒழிக்கிறதுக்கான வேலையை 10% கொண்டு வந்தாங்க. இப்போ அடுத்த கட்டமாக அதை நகர்ற போது அது தடுக்கிறதுக்கான வேலையை வந்து பார்ப்பாங்க. எனவே பிஜேபி அறிவிச்சிருச்சு அப்படின்றதுனால இது உண்மையாக அவங்க செஞ்சுருவாங்க அப்படின்றது கிடையாது. இதற்கான வலுவான போராட்டத்தை நடத்தியால்தான் உண்மையான கணக்கெடுப்பு நடக்கும், அறிக்கையும் வந்து வெளியே வரும். ஏற்கனவே அவங்க போட்ட பல கமிட்டி இருக்குது. ரோஹிணி கமிஷன் சொல்லி ஓபிசியில் சப் கேட்டகரைசேஷன் ஒரு கமிட்டி போட்டாங்க, சரி, மோடி கவர்மெண்ட். இன்றைக்கி வரை அந்த கமிட்டி ரிப்போர்ட் வெளியே வரல. ஊபியில் வந்து ஓபிசிக்கு வந்து ஓபிசி மக்கள்கிட்ட எப்படி அவங்க பொருளாதார சமூக நிலை என்னவா இருக்குது அப்படின்றதுக்கு ராகவேந்திர குமார் கமிஷன் போட்டாங்க. இன்றைக்கி வரை அது வெளியே வரல. அப்படி பல கமிஷன் ரிப்போர்ட் வெளியே வராது. 2011 காங்கிரஸ் எடுத்து வச்சுருக்கு, அது கூட இன்னும் வெளியே வரல அப்படின்றதா யதார்த்தம். இப்போ இன்றைக்கி சொல்லிட்டதுனாலேயே சாதிவாரி கணக்கெடுப்பு வந்துடும் அப்படின்றது கிடையவே கிடையாது. நிச்சயமாக என்ன இவங்க ராமஜென்ம பூமியை தொடங்கி என்னென்ன சித்து வேலை பார்த்து இன்றைக்கி வரைய தாமதப்படுத்துகிறாங்களோ, இன்றைக்கி வரைய வந்து ப்ரொமோஷனில் ரிசர்வேஷனுக்கு பிரச்சனை, ஒவ்வொரு இடத்துலையும் கோர்ட்டில் வச்சு தடை போடுவாங்க, போராட்டம் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்றது தான். இதையெல்லாம் தாண்டி சில அரசியல் கணக்குகளோடு அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் உண்மைக்கே இதை நடைமுறை கொண்டு வர்றதுக்கு அவர்களுக்கு விருப்பமே இருக்காது, வேறு வழி இல்லாமல் செஞ்சுருக்கிறாங்கன்றத யதார்த்தம். எனவே சாதிவாரி கணக்கெடுப்பை உண்மையாக்க இளைஞர்களும் பொதுமக்களும் களத்தில் இறங்கினால்தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். நன்றி சார். நன்றி.